கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதாவது வலசை போகும் பறவைகள், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் கடந்து, நாடு விட்டு கடந்து ஏன் இந்த மாதிரி வலசை போக வருது அப்படின்னா, உணவு, இனப்பெருக்கம் மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்காக பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் இடம்பெயர்ந்து வருதுங்க இந்த பறவைங்களாம். நாங்கள் கரிக்கிளி போன்ற சரணாலயங்களில் நிறைய பறவைகள் இந்த மாதிரி வலசை வருதுங்க. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெக்கைகளையே பலமாக வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்க பாருங்கள். எந்த தட்ப வெப்பநிலையெல்லாம் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பட்டைத்தலை வாத்து. இது இமயமலை பகுதியிலேருந்து வர பறவை, பேர் ஹெடட் கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஆலா. இது ஆர்டிக் டர்ன்னு சொல்லுவோம். உலகத்திலே அதிக தூரம் சுமார் 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் வலசை போகிற பறவை. ஸோ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இது ஆர்டிக் ஆலா. அடுத்தது கூழைக்கடா, பெலிகன்னு சொல்லுவோம். ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவிலேருந்து வர நீர்வாழ் பறவை தான் இது பாருங்கள், அந்த பேக் மாதிரி இருக்கும், அதில் அதோட இறையை போட்டு சாப்பிட்றோம், முழுங்கிடும். ஸோ இதுவுமே ஒரு வலசை போகிற பறவை. பறவைகளில் எத்தனை விதங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இது நத்தை குத்தி நாரை, அதாவது ஓப்பன் பில்டு ஸ்டோக்குன்னு சொல்லலாம். தமிழகத்துக்கு அதிகமாக வர நாரை வகை இது, வெளிநாட்டிலேருந்து வர்றது. ஸோ இதுவுமே ஒரு ஆச்சரியமான ஒரு பறவை இனம்தான். முக்கியமாக இந்த மாதிரி நீர்வாழ் பறவைகள் தான் வரும். இது சாண்ட் பைப்பர்ஸ்னு சொல்லுவோம், ஸ்னைப்ஸ், உள்ளான்கள்னு சொல்லுவோம் தமிழில். நீண்ட தூரம் பயணம் செய்கிற சிறிய வகை பறவை இனங்கள். இது எவ்வளோ குட்டியாக குருவி மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இது நைஸ் அண்ட் க்யூட். இதுவுமே வெளிநாட்டிலேருந்து வர்றது கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஸோ இது குஜராத், ஒடிசா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வர பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வருது. இது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பூனாரை, செந்நாரை அது மாதிரியும் சொல்லுவாங்க. அடுத்தது கரண்டி வாயன், ஸ்பூன் பில். இதோட வாய் பாருங்கள், அந்த ஸ்பூன் மாதிரியே இருக்கிறதால இந்த பெயர் இதுக்கு. தனித்துவமான அழகு கொண்ட நீர்நிலை பறவை இது. ஸோ இதுவுமே வலசை பறவைகள், அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். இதெல்லாம் நார்மலாக வர்றது. இந்த பேர்டு பாம்பு தாரா அப்படின்னு சொல்லுவேன், டாட்டர். தண்ணீரில் மூழ்கி மீன் பிடிக்கிற பறவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது தலை மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு யூனிக் ஒரு பேர்டு. இது ஒயிட் இபிஸ்ன்னு சொல்லுவோம். அரிவாள் போன்ற அழகு இருக்கிறதால இதுக்கு இந்த பேர். இது சாம்பல் பறவை, கிரே ஹெரன், பெரிய நாரை வகை இது. ஸோ இதுவுமே ஒரு யூனிக்கான பேர்ட்ஸ் தான். எல்லாமே வலசை வர பறவைகள் தான். ஸோ இதெல்லாமே